ஹலோ நண்பர்களே, ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதிதாக பணியில் சேரும் ஆசிரியர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு பணியிட மாறுதல் கிடையாது என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு பள்ளிகளில் ஆயிரக்கணக்கில் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. காலி பணியிடங்களுக்கு புதிய ஆசிரியர்களை நியமிக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. 2222 பட்டதாரி ஆசிரியர்களை நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு கடந்த அக்டோபர் மாதம் வெளியானது. அவ்வாறு புதிதாக நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் 2 ஆண்டுகள் ஒரே பள்ளியில் பணியாற்ற வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பணியிட மாற்றம் கோரி விண்ணப்பிக்கலாம் என்ற விதிமுறை இருந்து வருகிறது. அந்த விதிமுறையில் தற்போது அதிரடி மாற்றங்கள் வந்துள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 1ஆம் தேதியன்று உள்ளவாறு ஆசிரியர் பணியிடங்களை கணக்கில் கொண்டு அதே ஆண்டு ஜூன் 30க்குள் பணி நிரவலை முடித்து ஜூலை 1ஆம் தேதியன்று காலி பணியிட மதிப்பீட்டினை அரசு அனுமதிக்கு அனுப்ப வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தற்போது 2000 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பிக்கொள்ள அனுமதிக்கப்பட்டதில் தேர்வாகும் தேர்வுகளே பணியிடங்கள் அதிகமாக காலியாக உள்ள கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தருமபுரி உள்பட வட மாவட்டங்களில் முன்னுரிமை அடிப்படையில் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் இம்மாவட்டங்களில் பணிபுரிய வேண்டும் எனும் நிபந்தனையை நியமன ஆணையில் குறிப்பிட்டு நியமனம் செய்யப்பட வேண்டும் எனவும், ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வு நடைபெறுதல் குறித்து வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பணி நிரவல் நடைமுறை பின்பற்றப்பட்ட பின்னரே ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வு நடைபெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேற்காணும் அறிவுறுத்தல்களை தவறாது கடைபிடிக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது எனவும், மீறுவோர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை செயலாளர் அனுப்பிய கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது.